எந்த ஒரு பெண்ணும் அல்லது மனைவியும் ஓர் ஆணாலேயே அடையாளப்படுத்தப்படுவார். எடுத்துக்காட்டிற்கு ஆரோக்கியசாமியின் மனைவி அந்தோணியம்மாள் என்று சொல்லலாம். இதுதான் உலக வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்திற்கு முற்றிலும் மாறாக யோசேப்பு புனித கன்னி மரியாவின் கணவர் என அடையாளப்படுத்தப்படுகின்றார். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! யோசேப்பு இவ்வாறு அழைக்கப்படுகின்றார் என்றால் அவர் தன் மனைவிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். 12 வயதில் இயேசு காணாமல் போய் 3 நாள்களுக்கு பின் அவர் எருசலேம் திருக்கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்ட போது யோசேப்பு பேசாமல் மரியா பேசியதே. லூக்கா 2:48 இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. திருவிவிலியம் யோசேப்பை நேர்மையாளர் என்கின்றது. நேர்மையாளராய் இருந்த யோசேப்பு தன்னுடைய நேர்மையை இரக்கத்தின் மூலமாகவும் ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். யூதர்கள் செய்து கொண்ட மன ஒப்பந்தம் என்பது இன்றைய நாளில் நடைபெறும் திருமணத்திற்கு இணையானது. தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா தன்னோடு கூடி வாழ்வதற்கு முன்பே கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்படும் யோசேப்பு அவரை யூத சட்டப்படி கல்லால் எறிந்து கொண்டிருக்கலாம். இணைச்சட்டம் 22, 23, 24. ஆனால் யோசேப்பு அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். மேலும் யோசேப்பு மரியாவிற்கு முறிவு சீட்டு கூட எழுதி தரவில்லை. இணைச்சட்டம் 24:1. அப்படி செய்தால் கூட மரியா கருவுற்றிருப்பது எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என்பதால் அப்படி செய்யவில்லை. இதுவே யோசேப்பு மரியாவின் மீது எத்துணை இரக்கம் காட்டினார் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது. யோசேப்பு மரியாவின் மீது மட்டுமல்ல, அடுத்திருப்பவர் மீதும் இரக்கம் காட்டினார். இயேசு சொல்லும் இறுதி தீர்ப்பு உண்மையில் வரும் நேர்மையாளர்கள் வறியவருக்கு இரக்கம் காட்டி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கின்றது. மத்தேயு 25:35-40. எனில் நேர்மையாளரான யோசேப்பும் அடுத்திருப்பவருக்கு இரக்கம் காட்டினார் என்று சொல்லலாம். திருவிவிலியம் நேர்மையாளர் என்பதற்கு கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்பவர் என்ற விளக்கத்தை தருகின்றது. தொடக்க நூல் 6:9. யோசேப்பு வானதூதர் கனவில் தனக்கு சொன்னது போன்று தன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்பதை வைத்து அவர் கடவுளின் கட்டளையை கடைபிடித்தார் என்று உறுதியாக சொல்லலாம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் நாத்தான் வழியாக ஆண்டவர் தாவீதிடம், உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் என்கிறார். இங்கே சொல்லப்படும் வழித்தோன்றல் என்பது இயேசு கிறிஸ்துவே. எசாயா 9:6. கடவுள் கொடுத்த இந்த வாக்குறுதி நிறைவேற யோசேப்பும் ஒரு கருவியாயிருந்தார் எனில் கடவுளின் கட்டளையை அவர் கடைபிடித்து வாழ்ந்தார் என்பது உறுதியாகின்றது. 2ஆம் வாசகத்தில் பவுல் எல்லாருக்கும் ஆசியாக விளங்கிய ஆபிரகாம் திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் அல்ல, நம்பிக்கையினாலேயே கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார் என்கிறார். யோசேப்பும் ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி செயல்பட்டார். இவ்வாறு யோசேப்பு தாழ்ச்சிக்கும் இரக்கத்திற்கும் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்வதற்கும் மிகச் சிறந்த முன்மாதிரியாய் இருப்பதால் அவரை விட சிறந்த கணவர் யாரும் இருக்க முடியாது. எனவே நாம் இந்த நல்ல நாளில் யோசேப்பிடம் விளங்கும் நற்பண்புகளை நமதாக்கி அவரை போன்று எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்வோம். என் கணவரை காணவில்லை. ஒரு நாள் காலை வேளையில் ஒரு பெண்மணி மிகவும் பரபரப்பாக காவல் நிலையத்திற்கு ஓடி வந்து அங்கிருந்த காவல்துறை அதிகாரியிடம், ஐயா, நேற்று இரவிலிருந்து என் கணவரை காணவில்லை. அவருக்கு வயது 29, 6 அடி உயரம், பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார், சிறந்த விளையாட்டு வீரரும் கூட என்றார்.
அவர் சொன்னதை பொறுமையாய் எழுதி கொண்ட காவல்துறை அதிகாரி ஏதோ சிந்தனை வயப்பட்டவராய் அவரை கூர்ந்து பார்த்தார். பின்னர் அவர் அந்த பெண்மணியிடம், அம்மா, உங்கள் கணவரை எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு வயது 50, குள்ளமானவர், மிகவும் குண்டானவர் என்றார். நீங்கள் சொல்வது மிகவும் சரி, ஆனால் அப்படிப்பட்டவர் எனக்கு வேண்டாம். நான் சொன்ன அடையாளங்களுடன் தான் எனக்கு கணவர் வேண்டும் என்றார் அந்த பெண்மணி. இதை கேட்டு காவல்துறை அதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டது. கணவன் மனைவி என்றால் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகளை பெரிதுபடுத்துவதற்கு பதில் அவற்றை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்வதே இல்லற வாழ்விற்கு அர்த்தம் சேர்க்கும். ஆண்டவரின் வார்த்தை. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். திருப்பாடல் 128, 1-3. தீர்மானங்கள். ஒருவர் மற்றவரை குறை நிறைகளோடு ஏற்க பழகுவோம். எளியோர் மட்டில் இரக்கம் காட்டுவோம். முடிந்தவரை வாழ்க்கையில் நேர்மையாய் இருப்போம்.